வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன் மிஸ்டர் கிடான் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் மறுபடியும். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே இப்ப நம்ம எல்லாரும் இப்ப இந்த உலக அரசியல் எக்கனாமிக் கவனிச்சுட்டு இருக்கவங்களும் தெரியும். ஓகே நம்ம நல்ல ஒரு எக்கனாமியா மாறிட்டோம். நல்ல ஒரு பொருளாதாரமா 4வது பொருளாதாரத்த வந்துட்டோம். நம்ம இன்னும் சைனாக்கு போட்டியா வந்துகிட்டு இருக்கோம். நெறைய நாடுகள் வந்து நம்மள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்மள வந்து எல்லாரும் சைனாவ விட நம்மள தான் பிரிஃபர் பண்றாங்க. நம்மள உள்ள அந்த ஸ்டேபிள் எக்கானமி, நல்ல ஒரு வலிமையா வளர்ந்துட்டு வர ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஜிஎஸ்டி வேற குறைச்சிருக்காங்க நெறையா விஷயத்துல. நான் போன ஜிஎஸ்டி வீடியோல தெளிவா போட்டிருப்பேன். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து முக்கியமான மேலோட்டமான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன குறைச்சிருக்காங்க. இதனால வந்து 2,00,000 கோடிக்கு மேல வந்து மக்கள் வந்து சேமிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறையா நல்ல விஷயங்களா போயிட்டுருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நம்மளோட டாலருக்கு நிகரான நம்மளோட இந்திய ரூபாய் வந்து பலவீனம் அடைஞ்சுகிட்டே இருக்கு. வரலாறு காணாத அளவுக்கு உயரத்த இப்ப தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 88.80 பைசா. ரூ. 88.80 அதோட உச்ச நிலைய வந்து தொட்டிருக்கு. இது எதனால நடக்குதுங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நெறைய காரணங்கள் இருக்கு. இதுல ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த H1B இந்த விசா. நமக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள இந்த பிரச்சனை. முக்கியமா ட்ரம்ப்புக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் இந்த H1B விசாவோட அந்த மினிமம் ஃபீஸ வந்து $100,000 வந்து சாரி $1,000 $100,000க்கு உயர்த்திட்டாங்க. அது கிட்டத்தட்ட 88,00,000. அதனால அங்க போற மாணவர் வேலை தேடுறவங்களுக்கு வந்து இந்த நெறைய சிரமம் இருக்கு. அதேமாரி உள்நாட்ல பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேரு இந்த கடன் வாங்குறது வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு காரணம் வந்து எஃபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இல்லன்னா எஃப்டிஐஸ் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட பணத்த வந்து செப்டம்பர்ல இருந்தே வந்து வெளில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாரி சிட்யூவேஷன் இந்த டாரிஃப் பிரச்சனை, இந்த மாரி வந்து நெறையா ஈவென்ட்ஸ்லாம் நடக்கிறதுனால வந்து ஒரு பயத்துல வந்து வெளில எடுத்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட $16 பில்லியன் வந்து அமௌண்ட் வந்து செப்டம்பர்லேருந்து இன்னை நாள் வரைக்கும் வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3000 கோடி அதாவது ஒரு நாள்ல அதிகமா எடுத்த அளவுக்கு, அதிகமா பேக் பண்ண ஒரு அமௌண்ட். அது போக பார்த்தீங்கன்னா, 3வது முக்கியமான காரணம் தங்க விலை. ஸோ அது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் கிடையாது மெட்டல்ஸ் கிடையாது. நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து தான் வந்து இறக்குமதி பண்ணணும். அப்போ நம்ம வந்து நம்மளோட ஃபோரெக்ஸ் ரிசர்வ்ல இருந்து தான் குடுப்போம். அதனால கூட தங்கத்தோட இருப்ப அதிகமாக்குறதுக்கு, தங்கம் அதிகமா வாங்குறதுக்கு அத செலவு பண்றதுனால நமக்கு வந்து இந்த ருப்பீஸோட அந்த பிரச்சனை இருக்கு. அதேமாரி இன்ஃப்ளேஷன் காஸ்ட் இருக்கு. அதேமாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த தங்கத்தோட விலை இப்ப பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 1 வருஷத்துக்கு முன்னாடி 7,000 8,000த்துல இருந்த தங்கம் பார்த்தீங்கன்னா, 10, 11 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. நெறையா பொருளாதார வல்லுனர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு அடுத்த 5 வருஷத்துல 2,00,000 கூட தொடுறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கு தங்கத்தோட விலை. ஸோ, அந்தனால வந்து இந்த இன்ஃப்ளேஷன் வந்து பிரச்சனையா இருக்கலாம். ஆனா, நம்ம வந்து எதுவுமே வந்து டாலர்ஸ்ல தான் பரிவர்த்தனை பண்றோம். எதுவும் இந்திய ரூபாயில பண்ணல. இதுவே அந்த மாரி நடந்தா, மேபி இந்தியாவோட ரூப்பீஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இத வச்சு எதுவுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஒரு கரன்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஒரு கட்டத்துல. அது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் வேணா நான் சொல்லலாம். ஸோ, ஸ்டாக் மார்க்கெட்ல உள்ள அந்த பெரிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன், தங்கம் விலை ஏறுனது. அதுக்கப்புறம் அ இந்தியா, யுஎஸ்ஏக்குள்ள இந்த டாரிஃப் ப்ராப்ளம். அதோட விசா பிரச்சனை. இது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமா வந்து இந்திய ரூபாயில வந்து அது பிரச்சனை எதிரொலிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். நம்ம இதெல்லாம் கனெக்டிங் த டாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து பார்த்தா இது நமக்கு நல்லா புரியும். ஸோ, நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பெர்ட் இல்ல. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வகையில, எனக்கு புரிஞ்ச வகையில நான் சொன்னேன். ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.